வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். விதத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 2வது வசனம் இவ்வாறாக கூறுகிறது. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது, புது நாமத்தை நீ அழைக்கப்படுவாய். இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன நாமம் இருக்குது? என்னதான் ஊழியக்காரனா இருந்தா கூட அவனுக்கு பேரு பரப்பேர் தான் இருக்குது. ஊழியக்காரனோட அவனுக்கு புது பேர் தான். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த வசனத்தை படிக்கும், ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். எப்ப அழைக்கப்படுவாங்க? எப்ப அழைக்கப்படுவோம்? என்னைக்கு அழைக்கப்படுவோம்? அழைக்கப்படுவோமா? நாமம்னா தெரியுமா? நாமம்னா தெரியுமா? நாமம்னா என்ன? ஒரு நாமம்னா தெரிஞ்சுக்கோங்க. என்ன நாமம்? பெயர். அவ்வளவுதான் தெரியும் நம்மளுக்கு. ஒரு வம்ச வழிக்கு பேரு நாமம் என்று சொல்லுவார்கள். வம்ச வழிக்கு பேர் என்ன இருக்குது? நாமம். அதுக்கு எடுத்துக்காட்டாக பார்க்க வேண்டுமானால் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து கொஞ்சம் சீக்கிரம் படிங்க. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்ன சொல்றாங்க? என்னை விட. அப்ப அந்த ஜனங்களுக்கு உரிய பேரு என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள். என்ன இருக்குது? அப்ப அந்த அவ்வளவு ஜனங்களுக்குமே ஒரு பேரு தான் இருக்குது. அவர் சொல்றாரு, படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தண்ணீரிலும் உண்டாகி இருக்கிறவர்களுக்கு சொரூபத்தையாகிலும் விக்கிரத்தையாகிலும் வேண்டாம். நமஸ்கரிக்கவும் வேண்டாம். நான் அவர் பேர் என்னங்க இருந்து? அவரை கும்பிடலாமா? கும்பிடலாம். அவர் நாம எரிச்சல் உள்ளதுங்க. நம்ம கொஞ்சம் கோவப்பட்டாலே வீட்டுல கொண்டாடி சொல்றோம், அவன் எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பான். எந்த பொண்டாட்டியும் அன்பா இருக்கான்னு சொல்லியிருக்க முடியுமா? முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவருடைய பேர், அவருடைய நாமம் எரிச்சல் உள்ள நாமமா இருக்கிறது. அப்படியே வசனத்தை மாற்ற வசனத்தை இருந்து என்ன சொல்றாருங்க? என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை சொல்லுவோமா? எத்தனை தலைமுறைங்க? அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு? நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கு?
இப்போ கொஞ்சம் தண்டிக்கிறப்பயே நம்மளால தாங்க முடியல. கொஞ்சம் தண்டிக்கிறப்பயே நம்மளால தாங்க முடியல. இன்னும் 2-3 பிள்ளைகளை இப்ப தலைமுறை தாண்டுமா. சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பையனோடு நான் பேசின பொழுது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அவங்க அந்த ஊர்ல அந்த பையனை பத்தி சொன்னாங்க. அந்த பையன் நல்லதாங்க இருந்தான், ஆனா அவங்க கோயிலுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சரிவர செய்யாதனால அவனுக்கு என்னாச்சு, மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப ஒரு நாமம் உள்ளவர்கள், ஒரு நாமத்தின் வழியிலே உள்ளவர்கள், ஒரு நாமத்தின் அடிச்சோடாக இருக்கிறவர்கள் அந்த நாமத்தை கை கொள்ள வேண்டும். அப்ப இந்த நாமம் யாருடைய நாமம்? இப்ப எந்த நாமத்தில் நம்ம வாழ்றோம் தெரியுமா? எல்லாம் நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. இப்ப ரீசெண்டாக 21ஆம் தேதி போப்பாண்டவர் இறந்தார். அவர் எந்த நாமத்தில் இருப்பார்? எந்த நாமத்தில் இருப்பார்? நம்மளுக்கு தெரிஞ்சதானே நம்ம கால்குலேஷன் பண்ண முடியும். ஆனா மார்த்தருடைய அக்கா அங்க இருந்துச்சுனாக்க உடனே சொல்லுவோம், என்னுடைய அக்கா சொல்லுவோமா? ஏன்? உன்னுடைய நாமம், உன்னுடைய வழிகள், உன்னுடைய கவலைகள் எல்லாம் சேர்ந்ததுனால உடனே சொல்லிடுறோம். ஆனா போப்பாண்டவரை பத்தி நம்மளுக்கு இப்பதான் ஒரு வாரமா ரீசெண்டா பாக்குறோம். யாருக்குமே இயேசு ஜெபம் பண்ணலங்க, போப்பாண்டவருக்கு ஜெபம் பண்ணார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? எவ்வளவு ட்ரிக்கா கேமரா இருக்குதுன்னு எவ்வளவு தெரியுங்க செஞ்சு வைக்கிறாங்க. ஆனா அவர் செஞ்ச அற்புதங்கள் நிறைய இருக்கு. ஆனா நம்மளுக்கு அப்பெல்லாம் தெரியல. ஆனா எப்ப தெரியுது? நிறந்த பிறகுதான் தெரியுது. நேற்று வரைக்கும் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவருடைய நாமம் யார்கிட்ட எழுதப்பட்டிருக்குது? இப்ப அதான் என்ன இருக்குது. அப்ப என்னுடைய நாமம் யார்கிட்ட எழுதப்பட்டிருக்கு? வெளியே கேட்டா லியோட அப்பா பேர் சொல்லுவார். என்னை கேட்டா எங்க அப்பா பேரை சொல்லுவார். வர்ஜில கேட்டா வர்ஜிலுடைய அப்பா பேர். இந்த நாமத்துக்கும் நீ வணங்கக்கூடிய தெய்வத்துக்கும் நீ வச்சிருக்க புக்குக்கும் சம்பந்தம் உண்டா? சம்பந்தம் உண்டா? அப்ப நானா ஒரு நாமத்தை வளர்க்க முடியாது, நானா ஒரு நாமத்தின் வழி போக முடியாது, நானா ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அப்படி செய்ய வேண்டுமானால் இந்த உலகத்திலே நான் தனி ஒரு மனிதனாய் வாழ்ந்து சிறக்க வேண்டும். அதான் இயேசு செஞ்சார். என்ன செஞ்சாரு? தனி ஒரு மனிதனாய், துணை கிடையாது, வலி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சாப்பாடு இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, எல்லாமே இல்லாதனால்தான் அவருடைய நாமம் வேற, அவங்க அப்பாவுடைய நாமம் வேற. அப்ப அந்த நாமத்தை நான் எப்படி கை கொள்ள வேண்டும்? அப்ப அந்த நாமத்தை எனக்கு சொல்றாரு. அவங்க பாருங்க, ஜாதிகள் என் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையையும் காண்பார்கள். நான் எப்படி இருக்கணும்? நான் எப்படி இருக்கணும்? நான் இன்னைக்கு ராஜாவுக்கு முன்னாடி இருக்கிறேன்னா, நம்மள மதிக்கிறவங்க மதிப்பான். இன்னைக்கு வரைக்கும் நம்மள மதிக்கிறவங்க மதிப்பான். எல்லாருமே மதிக்க மாட்டாங்க. அப்ப மதிக்காத இடத்துக்கு நாம எப்படி இருக்கும்? மதிக்கிற இடத்துல எப்படி நாம இருக்கும்? அல்லாஹ் சொல்றார் பாருங்க, ஜாதிகள் என் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தை நீ காண்பாய். எனக்கு புதிய நாமம் இருக்கா? நம்ம எவ்வளவு ஊழியம் செய்யறோம். ஊழியம் செஞ்சவங்களே எவ்வளவு பேர் மதிச்சு போயிடுறாங்க. ஆனா எனக்குன்னு என்ன நாமம் இருக்குது? இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது தெரிஞ்சிருக்கமா? இப்போ ஒரு கவர்மெண்ட்ல போனா ஆதார் அட்டை எடுத்தாங்கன்னா நான் பியூர் கிறிஸ்டினுங்க, எனக்கு எங்க அப்பா தாங்க பிதா சொல்லுவோமா? நான் பியூர் கிறிஸ்டினுங்க, என்னை வழித்து நடத்துறது இயேசுங்க சொல்லுவோமா? அவருடைய நாமத்தை சொல்லுவோமா? ரேஷன் கடையில் போய் நிக்கிறோம், ஆதார் அட்டையை கொண்டு வரானே நம்ம என்ன செய்யறோம்? எங்களுக்கு ஆதார் அட்டையில இல்லைங்க, நான் இயேசுவை சேர்ந்தவங்க சொல்லுவோமா? நான் பிதாவை சேர்ந்தேன்னு சொல்லுவோமா?
அப்ப நம்மளுக்கு எந்த நாமன்னு தெரியல. திங்கிறதுக்கு ஒரு நாமம், டாய்லெட் போறதுக்கு ஒரு நாமம். இப்படியெல்லாம் இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கலப்பட நாமமா. கலப்பட நாமனா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆனாதான் அப்படிப்பட்ட பேருக்கு சொல்றாரு, விபச்சார சந்ததிகளே, என் நாமத்துக்காக ஏங்கிட்டு இருக்கீங்களே. நம்மள யார் சந்ததி? நம்மள யார் சந்ததி? நல்ல சத்தமா சொல்லுவோமா? நான் விபச்சார சந்ததி, நான் கிறிஸ்தவன் அல்ல. என் நாமம் விபச்சாரம். ஆனா நான் இன்னும் ஒருத்தருக்கு அடிமைப்படல. ஆனா இயேசு அடிக்கடி சொல்வாரு, என் பிதா என்ன சொன்னாரோ நான் அதை செய்தேன். பிதா என்ன செய்ய சொன்னாரோ அதை நான் செய்தேன். பிதா என்ன சொல்ல போறாரோ அதை நான் சொன்னேன். எல்லா இடத்துலையும் பார்த்திருக்கலாம். லாசருடைய கதையில ஒரு வித்தியாசமான ஒரு ட்ராக் இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க, நீ இங்க இருந்தாங்க என் தம்பி இறந்திருக்க மாட்டானே. இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, உயிர் தெழுதலும் ஜீவனும் நானே, அவன் நீ கடைசி நாளில் உயிர் தெழுவான். அப்ப அங்க உள்ள நாம எப்படி இருந்துச்சு? அது எங்களுக்கு தெரியும். கடைசி நாள்ல லாசரும் உயிரோடு வருவார். ஆனா அந்த லாசரு யாருடைய நாமத்துல இருந்தாருங்க? யாருடைய நாமத்துல இருந்தாரு? இயேசு நாமமா? இயேசு நாமமா? அவர் கல்றைக்கு போய் நின்று சொல்றாரு, இந்த ஜனங்கள் உன்னை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த லாசர் உயிர்த்தது யாரு? பிதாவுடைய நாமத்திலே உயிரோட வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யாருடைய நாமத்துல? இயேசு கேட்கிறாரு, பிதாவே இவர்கள் கண்களை திறக்கிறதுக்கு ஒரு காரணத்தை காட்டு என்று சொன்னார்கள். அப்ப லாசருடைய நாமம் என்ன இருக்குங்க? லாசருடைய நாமம் என்ன இருக்கு? பிதாவினுடைய நாமம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப நம்ம உயிர் தெரிந்தாக்க, அதுக்காக ஏன் சொல்றேன்னா பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 5ஆம் அதிகாரம் 31 படிங்க. பாவ மன்னிப்பையும் அதிபதியாகவும், வசனம் படிக்கிறது பாத்தீங்களா? ஜாதிகள் என் நீதியையும் ராஜாக்கள் உன் மகிமையையும் காண்பார்கள். இயேசுடைய காண்பது என்ன சொல்றாங்க? அங்க பாருங்க, ஹைலைட் கொடுக்குறாங்க. திருப்பி மறுபடியும் நல்லா சத்தமா படிங்க. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புறதிலும் பாவ மன்னிப்பையும் அதிபதியாகவும் இரட்சகராகவும் உயர்த்தவே இருக்கிறோம் என்றார்கள். என்னங்க வந்துச்சுங்க? அன்னைக்கு நம்மளுக்கு வருமா? என்னைக்காச்சும் வருமா? அப்ப அதுக்கு மேல் வசனம் படிச்சீங்கன்னா, அதுக்கு மேல வசனத்தை படிப்பா. பிதாவான எழுப்பினார் சொல்லுவோம். படி, அப்படியே படி. இருக்கிறது. மரத்திலே தூக்கி கொலை செய்யப்பட்ட இயேசுவை யார் எழுப்பினாருங்க? அப்ப இயேசு யாருடைய நாமத்தில் இருந்தாரு? சொல்லுவோமா? அப்ப பிதாவுடைய நாமத்தில் இருந்தா பிதா தான் எழுப்ப வேண்டும். லாசர் யாருடைய நாமத்தில் இருந்தானோ அதனால்தான் லாசரை எழுப்பப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப என்னுடைய நாமம் எப்படியாப்பட்ட ஒரு நாமம்? என்னுடைய நாமத்தில் நான் எப்படி இருக்கிறேன்?
அப்ப என்னுடைய ஜாதி சனம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்மள மாதிரி நம்ம பிள்ளைய வளர்ந்துருமா? அப்ப என்ன இருக்குது? ஜாதி பேரே கெட்டு கேள்வி சொல்லுவோமா சொல்லுவோம். நம்ம ஜாதியெல்லாம் நல்லா ஃபாரின்ல பிறந்த மாதிரி பேசுவோம். நம்மளும் ஒரு கல்ச்சரை, அதுக்கு பிறந்தது ஒரு கல்ச்சரை. அப்ப கல்ச்சரை அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா நாம எப்படி இருக்கோம்? விபச்சார சந்ததியாக தான் இருக்கோம் அந்த நாமம். அப்ப நம்மளுடைய சிந்தனைகளை கொஞ்சம் யோசனை பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு எந்த நாமம் வேணும்? பிதா நாமம் வேணுமா, இயேசுடைய நாமம் வேணுமா? எந்த நாமம் வேணும்? பிதாவின் நாமம் தான் வேண்டும். அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 5, 6, 7 சீக்கிரம் படிங்க. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இதை நான் கடைபிடிக்கிறேனா? பிதாவுடைய நாமம் என்ன இருக்குது? பிதாவுடைய நாமம் எப்படி இருக்குது? இதை நான் நமஸ்கரிக்கிறேனா, இதை வணங்குகிறேனா, இல்ல அதுக்கு பின்னாடி ஓடுறேனா? எப்படிப்பட்டது இருக்குது? படிமா, சீக்கிரம் படிச்சிருமா. வேண்டாம். நான் இருந்து குறித்து யாருங்க? யார் அழிக்கிறாரு? நான் செஞ்ச தப்ப பிதாக்கள்கிட்ட கேட்கிறார். பிதாக்கள்கிட்ட எப்படி இருக்கா? படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. பிள்ளைகளிடத்திலும் இப்ப வர்ஜில பிதாவுடைய நாமம் கேட்டார். அந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்கணும்? கொண்டாடி எப்படி வளர்த்துருக்கணும்? வளர்த்துருக்கோமா? ஆனா பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போற பார்த்தாக்க ஆயி அப்பன் பேர்ல எப்படி வருதோ. எனக்கு போன வாரம் ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்து பொண்ணுடைய அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா. ஏங்க எத்தனை அப்பா அம்மா இல்லைங்க. அப்புறம் குப்பையில போற ஜாதியே பரம்பரை எழுதுதுன்னா நான் பரலோகத்துக்கு போற எது எழுதலாம். ஜீவ புஸ்தகத்தில் எழுத முடியுமா? ஜீவ புஸ்தகத்தை நாம எழுத முடியுமா? பாருங்க, 20 வெளிப்படுது 20 கடைசி 3 வசனத்தை படிப்போம். சமுத்திரம் ஒப்புவித்தது. இப்ப ரீசெண்டா பூகம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. இப்ப இவங்கெல்லாம் எந்த நாமத்துல இருக்கிறாங்க? பரிதாபப்பட்டோம். முஸ்லிம் பாத்தீங்கன்னா பள்ளிவாசல்ல தொழுதுட்டு இருக்கப்ப அப்படியே கட்டடம் என்ன ஆச்சு? அவங்க எந்த நாமத்துல இருக்காங்க? சொல்லுங்க பாப்போம். பாதை கூடாரத்தை உனக்கு தீங்கு வரதுக்கு முன்னாடி இருக்காங்க, உன்னை கைப்பிடிப்பேன், கால் பிடிப்பேன் எல்லாம் சொல்றாரு இயேசு. பிதா சொன்னார். ஆனா தீங்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க பள்ளிவாசல விட்டு வெளியே வந்திருக்கலாமே. அப்ப சொல்றாரு, படிச்சவங்க சீக்கிரம் படிச்சவங்க. சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரிகைகளின் படியே. நாங்க சொல்றாருங்க, நான் வணங்காதேங்கிறத நீ வணங்குன, நீ போகாதே என்ற சொல்ற இடத்துக்கு போன, நீ பேசாதே என்ற பேச்சு பேசின, அதனால என்ன ஆச்சு? உனக்கு எரிச்சல் உள்ள தேவனா மாறிட்டார். ஒரு அடியில சொல்லுவோம். இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்படிதான் இருக்கிறோமா? மாறி இருக்கோம். அப்ப என் நாமத்தை என்ன சொல்றோம்? நம்ம கோபத்துல கழுதன் திட்டினா கூட சொல்றோம்,
மனுஷனை போய் கழுதன்னு சொல்றோம், நாயின்னு சொல்றோம், குரங்குன்னு சொல்றோம். எல்லா அனிமல் பேரு யாருக்கு வருது? மனுஷனுக்கு வருது. என்னைக்காச்சும் ஒரு குரங்குக்கு மாத்தாள் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோமா? இல்ல எலிசபெத் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோமா? என்ன அதுல ஒப்பிடுற? நான் அவ்வளவு மோசமா கேட்போமா? கேட்க மாட்டோம். ஆனா குரங்கு கேட்காது. நம்ம அது என்ன பேர் சொன்னான்னு தெரியல. அதுக்கு தேவை தீனிக்கு இருக்கிற காசை கொடுத்தா போதும், அது தின்னுட்டு பெண்ணாதையும் பின்னாடி வந்தா வந்துட்டே இருக்கும். ஆனா என்னுடைய நாமம் யாருடைய நாமம்? இன்னைக்கு தீர்மானிச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டம். போப்பாண்டவர் இறந்தது ஒரு பக்கம் இருந்தாலும், அவருக்காக சடங்குகளை நிறைய செய்து கொண்டு இருந்தாலும், அவர் இப்பயே பரலோகத்துக்கு போயிட்டார். பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ்புக்ல பார்த்தாங்க, பரலோகத்துக்கு இயேசு கை பிடிச்சி கூட்டிட்டு போறார். நான் இது என்னுடைய வாழ்க்கையில நான் அது மாதிரி பார்த்ததே கிடையாது. அவர் இது போப்பாண்டவர் இதுக்கு முன்னாடி எத்தனை 200 அதுக்கு முன்னாடி உள்ள பாப்பாண்டெல்லாம் போனாங்கன்னு. ஆனா பிரான்சிஸ் சேவியர் என்ன செஞ்சாரு? சொல்லுவோமா? அவங்க காலத்துல எல்லாம் அந்த கேமரா இல்ல. இந்த காலத்துல கேமரா இருக்கனால ஏன் சொல்றேன்னா, மனுஷனை கற்பனையில் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கற்பனைக்கு பேரு தான் நாமம், விபச்சார நாமம். கற்பனை. இப்ப ஒரு உருவத்தை வச்சு இது வேண்டு என்று சொன்னால் கற்பனை, விபச்சார சந்ததி. இதை செய்யாத, அது செஞ்சோம்னா அதுக்கு விபச்சார சந்ததி. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், அப்ப நம்ம சொல்லக்கூடிய காரியம், அது சொல்றார். படிக்கிறவர்கள் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் நல்லா கேட்டுக்க, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். நம்மள எங்க போவோம்? சொல்லுங்க. கர்த்தருக்குள் நித்திரங்கிறோம். இப்ப நான் வந்து போப்ப சொன்னா என்னை விடுவாங்களா? அவர் நரகத்துக்கு தான் போவான்னு சொன்னா விடுவாங்களா? என்ன போற நீ பெரிய ஆளா? ஆனா சட்டம் சொல்லுது, யாருக்குமே நியாய தீர்ப்பு உண்டு. அதான் முன்னாடி படிச்சோம். அவன் செய்த கிரியைக்கு தக்க பலனை அவனோடு கூட வரும். ஆனா இன்னைக்கு என்னோட கூட வர்றது யார்? எந்த நாமத்துல நான் இருக்கிறேன்? எந்த நாமம்? அப்ப நம்மளோட சிந்தனைகள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதை கருத்து படிமா. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். நம்மளுக்குலாம் இடம் எங்க இருக்கு? பர்னட்டா. ஆனா பாட்டு முடிவில்ல ராஜ்யம் வருக. அங்க போவோமா? ஆனா இயேசு சொன்னாரு, நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோட வருவேன், என் தந்தையிடம் போவேன். ஒரு அலையில சொல்லுவோமா? நாம எங்க போவோம் இது வரைக்கும் தெரியாது. செத்தாவும் தூக்குவானான்னு தெரியாது. செத்தப்ப என் புருஷன் பக்கத்தில் நிற்பானான்னு தெரியாது. என் மனைவி நினைச்சிருப்பாளா புருஷன் பக்கத்தில் நிற்பாருன்னு? நினைச்சிருப்பாளா? ஆனா நினைச்சதை பார்க்க முடியாம போயிடுச்சு. ஆனா இயேசு நினைச்சது பார்க்க முடிஞ்சிச்சே. போன வாரம் இன்னைக்கு என்ன ஈஸ்டரு கொண்டாடியாச்சு. எல்லா கறி கடையிலையும் ஒருத்தன் போயிட்டு இருக்க, முடிச்சுட்டு போறோம். ஒருத்தன் பையன் கொடுத்துருக்கான், ஐயா அதுல 3 கிலோ போட்டு வைங்க. எல்லாத்துக்கு மேல பைய கொடுத்துட்டு போறான். இல்லாட்டி ஈஸ்டர் என்ன செய்யும்? முடியாது. என்னன்னா இன்னைக்கு மனுஷனுடைய எண்ணங்கள், மனுஷனுடைய செயல்கள்லாம் தாறுமாறா போகுது. ஒரு வழி நடத்த முடியல. அப்ப எனக்கு ஒரு புது நாமம் இருந்தாதான் நான் பரலோகத்துக்கு போக முடியும்.
அது என் தேவனுடைய நாமமா இருந்தாதான் போக முடியும். அதற்கு காரணம், உங்களுக்கு இது ஒரு மறைபொருளா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியல என்றாலும் தெரிந்து கொள்ளுங்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 இருந்து கொஞ்சம் சீக்கிரம் படிச்சிருங்க. இயேசு கிறிஸ்துவுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து, யாருங்க? புருஷன் நீதிமானாய் இருந்து அவனை அவமானப்படுத்த முடியாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட என்ன செஞ்சாங்க? எது நல்லதுங்க? சூசியப்படுத்துறதெல்லாம் கொண்டாடணும். அது எந்த தேதினா வார்த்தையில் கரெக்டா சொல்லிடுறேன். எந்த தேதி? மார்ச் 19. யாரு கொண்டாடணும்? ரகசியமா தள்ளுறவங்க யாரு? ஒரு பப்ளிக்கா தள்ள. போல்ட்னஸ். இயேசு கேட்கிறது என்ன இருக்குது? போல்ட்னஸ். ஓப்பனா பேசு. ஐயா எனக்கு தெரியாது, அவன் வயிற்றுல வளர்றது என் புள்ள இல்ல சொல்லியிருக்கலாம், சொல்லியிருக்க. அப்ப ரகசியமான அண்ணா இருக்கலாம். அவன் நல்லவனாவும் மரியாதை என்னவும் கெட்டவனாவும் மாறப்பட்டது. அந்த வசனத்தை மறுபடி படியுமா? இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. என்ன ஆவிங்க? இப்ப அது என்ன நாமத்துல பிறந்துச்சு? இயேசு மரியாள் வயிற்றுல பிறந்தது எந்த நாமம்? பரிசுத்த ஆவியில பிறந்தது. இப்ப நம்ம பிதாவுடைய நாமம் பார்த்துட்டோம், இயேசுடைய நாமம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பிறந்தது இயேசு யாரு? பரிசுத்த ஆவியில பிறந்தது. ஒரு அழில சொல்றோமா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை சீக்கிரம் படிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். சீக்கிரத்து படிங்க. அவர் நமக்கு சொந்தமானதினாலே வந்தார். அது கீழே படிக்குமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. எப்பங்க யாரை ஏத்துக்கிட்டா? யாரை ஏத்துக்கிட்டா? இப்ப யாரை ஏத்துக்கிட்டா? இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏத்துக்கிட்டா அவனுக்கு பரிசுத்த ஆவி வந்துடும். ஒரு அழில சொல்லுவோமா? பரிசுத்த ஆவி எப்போ வரும்? சொந்த இரட்சகரா நான் ஏத்துக்கணும். நீ சொல்றோம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம், எல்லாரும் சொந்த இரட்சகரா இருக்க. படிக்க சீக்கிரம் படிச்சிருங்க அந்த வசனத்தை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது, நல்லா கேட்டுங்க, அவர்கள் இரத்தத்தினாலாவது, மாமிச சிந்தையினாலாவது, புருஷனுடைய சிந்தையினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு காரியம், எப்படிப்பட்ட காரியம்? வசந்த மறுபடி படிக்கும். அவர்கள் இரத்தத்தினாலாவது, மாமிச சித்தத்தினாலாவது, புருஷருடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். நம்ம இப்ப யாரால பிறந்திருக்கோம்?
இப்ப நம்ம பிறந்தது யாரால பிறந்திருக்கோம்? இப்ப பிறந்தது யாரால அங்க பிறந்திருக்கோம்? புருஷ சிந்தையில தான் பிறந்திருக்கோம். நம்மள யாரால பிறந்திருக்கோம்? புருஷ சிந்தை. அப்ப நம்மளுக்கு பரலோகம் இருக்குமா? பரலோகம் பேருமா? என் நாம எங்க அப்பா தாயன்னு கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியுமா? அப்ப என்னுடைய நாம எங்க இருக்குது? அழியக்கூடிய இடத்துல என் பேரு இருக்குது. அப்ப என் நாமத்தை நான் சொல்ல வேண்டுமானால், அப்ப நம்ம சொல்றோம் எவ்வளவு ஜெபம் பண்றப்பெல்லாம் இருந்தாலும், ஆனா நீ ஜெபம் பண்ணோன்னு கிடைக்குது எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்றாரு? ஜெபம் பண்ணோன்னு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா சொல்றாரு வேதத்திலே, யோவா அப்படி கை வச்சு யோவான் 14ஆம் அதிகாரம் 14, 13, 14 சீக்கிரம் படிக்கணும். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், யோவான் 14, 14, 13, 14 நீங்கள் என் நாமத்தில், அப்ப யார் நாமத்துல கேட்கிறோம்? யாருடைய நாமத்துல? ஒன்லி ஜீசஸா இருந்தாலும் சரி, ரெண்டு ஜீசஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் என்ன சொல்றாங்க கடைசியா? இயேசுவின் நாமத்திலே. நேற்று பேஸ்புக்ல இதை சொன்னார், அது அழகா சொன்னார். எப்படிப்பட்ட கொம்பனும் பரலோகத்துக்கு போகும்னா இயேசுடைய நாமத்தை தெரிஞ்சிருக்கணும். இயேசுடைய நாமம் யாரு? பிதாவை தெரிஞ்சிருக்கணும். பிதா யாரு? பரிசுத்தாவியை தெரிஞ்சிருக்கணும். இப்ப நம்மள தெரிஞ்சிருக்கோமா? சும்மா ஆடுறோம், குதிக்கிற, போறோம். இதோ காலங்கள் முடிஞ்சு போச்சு, மண்ணுக்கு போறோம். ஆனா பரலோகத்துக்கு ஒரு காலத்திலயும் போக முடியாது. இங்க உட்கார்ந்து தேய்ச்ச சேரு நாளைக்கு வந்து மெத்தையில வந்து பேசும் சேரு. தூங்குறது, முழிச்சிருக்கிறது எப்ப தெரியும்? மேல தெரியும். அவன் அவன் செய்த கிரியை தக்க பலன். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள், குடும்பத்தை தான் பார்க்கிறோம், பிள்ளைகளை பார்க்கிறோம், பேரனை பார்க்கிறோம். தன் ஆத்மாவை கெட்டு போறதுக்கு இதுவரைக்கும் நம்ம என்ன செய்யல? கவனிக்கல. ஊருக்கு அவளை தூக்கி மலையில போட்டு தலையில போட்டுக்குவோம். நீ செத்து போனா, இன்னைக்கு செத்து போனா என்ன இருக்கு? நேற்று பேஸ்புக்ல பார்த்தேன், ஒரு சேலத்துல ஒரு பாருங்க, அவன் ஒரு ஸ்பின்னிங் மிஷின், துணி செய்யற மிஷின் நினைக்கிறேன், அது வச்சிருக்கான். புருஷன் பொண்டாட்டி, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 15 வயசு இருக்கும், எல்லாம் 3 போட்டா இருக்குது. அவன் கடனுக்கு ஒரு வீடை வாங்கி அதை கட்டி அந்த வீட்டுல 3 மாசம் கூட ஆகல. கடன்காரன் வந்து தொல்லை கொடுத்த உடனே என்ன செஞ்சிட்டாங்க? ராத்திரி 3 பேருமே மருந்தை குடிச்சு இறந்துட்டாங்க. அந்த வீடு யாருக்கு சொல்றோம்? அந்த வீடு யாருடைய நாமத்துல இருக்குது? அவனுடைய நாமத்துல இருக்குது. அவன் செத்து போனோன்னு அந்த நாமம் எங்க போயிருது? அவனோடய போயிருது. அந்த வீடு யாரு போகுது? பேங்குக்காரனுக்கு போகுது. ஒரு அலையா சொல்லுவோமா? இன்னைக்கு உன்னோட தலையெழுத்து எப்படி இருக்குது? உன்னோட தலையெழுத்து எப்படி இருக்குது? நான் செத்து போனோன்னு என் நேமம் இருப்போதா, இல்ல லாசர் மாதிரி நான் பரலோகத்துக்கு போவேனா? போமா? என்னோட நாமம், என் நாமம் எப்படி இருக்கணும்? இது ஒரு மனைவிட்ட போய் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டான், ஒரு பிள்ளைகிட்ட சொன்னா கேட்க மாட்டான். இது கேட்கிற விஷயம் கிடையாது. பைபிளே வந்து யாராலே முடிக்க முடியாது, முடிச்சாலும் தெரிஞ்சிக்க முடியாது. ஆனா நம்ம கிறிஸ்தவன் சொல்லி சொல்லி அந்த கிறிஸ்தவனா இருக்கான்னு கிறிஸ்தவனாக மாற முடியல. அப்ப இன்னைக்கு என்னுடைய நாமம் முன்னாடி தெரிஞ்சுக்கங்க. எனக்கு ஆதார் அட்டை இல்ல, ரேஷன் கார்டு இல்ல, பேங்க் பாஸ்புக் அல்ல. எனக்கு நாமம் என் பிதா ஒருவரே, என் நாமம் இயேசு ஒருவரே, என் நாமம் பரிசுத்தாய் உள்ளவரே. சொல்லுவோமா? சொல்லுவோமா? அவர் சொல்றாரு,
1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுகிறது, அவர் சமாதானத்தின் தேவன் தாமே. அத பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் பாருங்க. பாருங்க, சீக்கிரம் படிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே. அப்ப தேவன் யாருங்க? சமாதானத்தின் தேவன் தாமே. அது என்னதுங்க? யார் பரிசுத்தமாக்குவா? இயேசு தான் பரிசுத்தமாக்க முடியும். ஆனாதான் அவருடைய நாமத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் 10 கமாண்ட்மென்ட் 10 கட்டளை கடைபிடிக்க முடிஞ்சிச்சா? 10 கட்டளை கடைபிடிக்க முடிஞ்சிச்சா? இன்னைக்கு வரை எந்த கிறிஸ்தவன் பிடிச்சதாக தெரியல. ஆனா அந்த 10 கட்டளை, நான் முதல் வாரம் அதான் பேசினேன், கட்டளைகளை பத்தி பேசினேன். அந்த 10 கட்டளை நிறைவேற்றினால் பிதாவுடைய நாமத்துல நான் இருக்கிறேன். இயேசுடைய நாமத்துல 2 கட்டளை. இயேசுடைய நாமத்துல 2 கட்டளை. என்ன கட்டளை? ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் அதான் கட்டளை. என்ன சொன்னாரு? முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சரீரத்தோடு, முழு எல்லாமே முழுசா தேவன் ஒப்பு கொடுத்தினா நீ அதான் கட்டளை. 2வது சொல்றாரு, நீ எல்லாத்துக்கும் அன்பு செல்வது போல நீ பிறருக்கு அன்பு செல்வாயா. நம்ம அந்த கட்டளையில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம போக. அப்ப நம்ம ஒரு கிறிஸ்தவன், நான் பைபிள் பேசுறேன், அதை பேசுறேன், இதை பேசுறேன்னு சொல்றோம். நம்ம பேசுறதுன்னு சொல்றது இல்ல. பேசினாலே எனக்கு பயமா இருக்கு. பேசினாலே கேள்வி. இவ்வளவு விளக்கணையா பேச நீ போவியா? நாம என்ன கேட்டா என்ன சொல்றேன்? ஏன் பாக்கிய சாப்பிடன்னு சொல்லுவேன்? இல்லை அதுக்கு முன்னாடி யாருன்னா ஜெகநாத பிளட் நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்ப கிறிஸ்துக்குள் என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள் இருப்பானால் அவனுடைய நாமம் பரிசுத்தமான நாமம். அப்ப அந்த பரிசுத்த நாமம், அதுக்காக ஞானஸ்தானம் கொடுக்கறதா சொல்லுவேன். அது வேண்டாம், அவங்க மாற மாட்டாங்க. மாறினா கொடுங்க. அப்ப இன்னைக்கு வரைக்கும் அதான் பிதா குமாரன் பரிசுத்தாவில போய் ஞானஸ்தானம் கொடு. இன்னும் நம்மளுக்கு இன்னும் 3மே சரியா தெரிஞ்சிக்க முடியல. பிதாவை தெரிஞ்சிக்க முடியல, இயேசுவை தெரிஞ்சிக்க முடியல, பரிசுத்தாவை தெரிஞ்சிக்க முடியல. ஆனா நம்ம கதை பெரிய பெரிய லாஜிக்கா பேசுவோம். இந்த அப்டுட்டு ஆதி ஆனந்தம் வெளிப்பட வச்சு இருந்து எங்க வேணாலும் பேசுவோம். அவன் பரிசுத்தமானு கேட்டா தெரியாது. இப்போ ஒரு ட்ரெண்ட் நடந்துட்டு இருக்கு. டான்ஸ் ஆடி எங்க போயிட்டான்? சிறைக்கு போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. பேர் சொல்ல நான் விரும்பப்படல. ஏன்னா இன்னைக்கு சிறைச்சாலைங்கிறது மக்களுக்கு தெரியவங்க. இவர் பைபிள் இருக்கிறனால தான் சிறைச்சாலைக்கு போயிருக்காரு. எதுக்கு சிறைச்சாலைக்கு போயிருக்காரு? போன வாரம் பேசினாரு. முந்தின வாரம் என்ன பேசினாரு? முத்தம் செஞ்சாரு. அவர் சிறைச்சாலைக்கு எதுக்கு போனாருங்க? அவர் யார்? எதுக்கு எதுல போனாருங்க? எது டென்ட் பேசிட்டு இருக்காங்க? இயேசு எல்லாத்தையும் முத்தம் கொடுத்தாருங்க. ஆனா கோபாண்ட ஒரு கால்கள் ஒன்றதை காட்டினாங்க. எனக்கு அழுவே வந்துருச்சு. அவர் ரொம்ப ஏஜ். அப்போ ஒரு 76 86 போட்டு ஏஜ். அப்போ இந்த குட் ஃப்ரைடேல முதல் நாள் பார்க்குறப்ப அது கீழே இருக்கிறது தங்கம். தங்கத்தில் பேசன் ஊத்துற ஜக்கு மேலே உட்காந்துருக்காங்க. அந்த அவர் காலை பிடிச்சி முன்னாடி கழுவுனாரு, துண்டை தொடச்சாரு. அவர் முத்தம் கொடுக்குற பார்த்தவர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. ஏன்? அந்த காலை கழுவும் பொழுது இயேசுவை நினைவு கூறுறோம். தண்ணியை ஊற்றும் போது பரிசுத்தாவை நினைவு கூறுறோம். அதை துடைக்கும் போது நான் தேவனையே பார்க்கிறேன். ஒரு அலையிலே சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை இல்லையே. நான் வாழ்றதோட செத்து போயிடலாமே. ஒரு கிறிஸ்தவன் சொல்றதுக்கு வெக்கமா இருக்குதே.
நினைச்சிருக்கமா? அந்த மனுஷன் எப்படி பரலோகத்துக்கு போகாம இருக்க முடியும்? போகணும். அவர் செஞ்ச காரியம் எல்லாம் ஒவ்வொன்றா இன்னைக்கு தான் வெளியே வந்துட்டு இருக்கு. அவரு போப்பாண்டவர் ஆனப்ப கார் ஒன்று கொடுத்தாங்கம்மா. அது கார் பல லட்சமா, பல கோடியம். அது டொனேஷன் காசு நிறைய வந்துச்சான். அப்படியே ஏழைகளுக்கு என்ன செஞ்சாரு, அங்கே ஏழை விட்டு அப்படியே டிவைட் பண்ணி கொடுத்துட்டு வந்தார். அவருக்கு குடும்பம் இருக்குங்க, அவருக்கும் குடும்பம் இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்க சாமியார் அம்மாங்களுக்கெல்லாம் தப்பா நினைச்சுக்க, யாரை குற்றப்படுத்தல. யாரை பாக்குறாங்க? யாரை பாக்குறாங்க? அந்த காசை திங்கிறது ஒண்ணு, நரவலையை திங்கிறது ஒண்ணு. அவங்க அம்மா சாப்பிட பார்த்தீங்கன்னா நீங்க அவங்க அம்மா வந்து கை கொடுக்குறாங்க. எல்லா மேற்றானியரும் முத்தம் கொடுத்துட்டு போனாங்க. எதுக்காக? நீ பெத்த பிள்ளை நல்ல பரிசுத்தமான பிள்ளையா? என் பிள்ளை நான் சொல்ல முடியுமா? என் பிள்ளைய சொல்ல முடியுமா? என் சலத்து நாமமே சரியில்லாம இருக்கிறப்ப என் பிள்ளை நாம எப்படி இருக்கோம்? எப்படி இருக்கோம்? முன்னாடி நாமத்தை சரி வைங்க, அப்ப வேதம் ஆட்டோமேட்டிக்கா மாறி போகும். எப்படி இருந்தாலும், என்னதான் படிச்சாலும், என்னதான் லட்சாதிபதியா இருந்தாலும், ஒரு நாள்ல எங்க போறோம்? எங்க போறோம்? மண்ணுக்கு தான் போகிறோம். ஆனா விண்ணுக்கு போறதுக்கு என்ன வழிங்கிறது மண்ணுக்கு போன பிறகு தெரிஞ்சிக்க கூடாது, விண்ணுக்கு போறதுக்கு முன்னாடி தெரிய வேண்டும். இயேசு சொன்னார், நான் 3ஆம் நாள் கொலை உண்டு மரணத்தை சந்திச்சு 3ஆம் நாள் எழுந்திருப்பேன். 40 நாள் கழிச்சு எங்க செஞ்சாரு? பரலோகத்துக்கு போனாரு. 12 சீசன்ல யாராச்சும் ஒருத்தர் கூட்டு போயிருக்கலாம்ல? கூட்டு போயிருக்க கூடாதா? ஏன்? யூதாஸ் தான் செத்துட்டான்ல, அவனை கூட்டிட்டு போயிருக்க கூடாதா? கூட்டிட்டு போயிருக்க கூடாதா? ஏன்? அப்ப அவருடைய நாமத்துக்கு அது வரைக்கும் யாருமே இல்ல. அப்ப எந்த தண்ணியில இருக்கிறாங்களோ அது. யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சமாரிய பெண்ணை பத்தி சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? அவர் கிணத்திட்ட போய் நிப்பாரு, குடிக்க தண்ணி தாங்க கேட்கும் பொழுது அவர் சொல்லுவா, என்ன சொல்லுவா? நீ யூதனா இருக்கிற சமாரியா பெண்ணிட்ட கேட்கிறியே, எங்க வருது ஜாதி? அந்த தண்ணியில ஜாதி வருதுங்க. அந்த தண்ணியை குடிக்கிறா என்ன வருது? என்ன ஜாதியா இருப்பான்? என்ன ஜாதியா இருப்பான்? அப்ப சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் கொடுக்கும் போது மொண்டு கொள்றதுக்கு ஒண்ணு, கிணத்துக்கு போறதுக்கு பாத்திரம் இல்ல, அந்த கிணத்துடைய மகிமை தெரியல. 3ஆவது சொல்றாரு, நீ என்கிட்ட கேட்டு இருந்தீனா உனக்கு என்ன தண்ணி தரனாரு? வெளியில சொல்லுவோம். இப்ப அந்த ஜீவ தண்ணி நான் எனக்கு இருக்கா? எனக்கு இருக்கா? எனக்கு இருக்காங்க. பாடுறப்ப தண்ணி எதை குடிச்சாரு? எதை குடிச்சாரு? அன்னைக்கு நான் பேசுறப்ப எனக்கு இருமல், யார் தண்ணி என்ன தண்ணியை கொடுக்குறேன்? அது நல்ல தண்ணியா? எண்ணெய் குடிச்சது, எண்ணெய்க்கு வந்தது, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டிருக்கான். தினமும் பைப்ல புது தண்ணிக்கிறோம். அந்த தண்ணி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கோம்? ஏய், தண்ணி நீ புதுசா குடிச்சு வை. நான் என் மகள்கிட்ட சொல்றேன், அது என்னைக்கு வந்தது, எவன் ஒன்று கடிச்சானோ எவன் போயிட்டானோ தெரியாது. அதெல்லாம் கறந்து வந்து இப்பதான் இன்னைக்கு புதுசா ஃபில்டர் பண்ணி வருது. ஆனா ஃபில்டர் பண்ணி வரக்கூட சொல்றாரு, நீ இந்த தண்ணியை குடிச்சினா தாகம் எடுக்கும், நான் கொடுக்க தண்ணி குடிச்சினா தாகமே இருக்காது. தாகம் எடுக்காத ஒரு தண்ணி இருக்குமானால் என் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவனுக்கு தான் தாகம் இருக்காது. அவருடைய நாமத்தை நான் தூசிக்காமல் பாடுபட வேண்டும். அப்ப என்னுடைய நாமம் யார்கிட்ட இருக்கலாம்? என்னுடைய நாமம் யார்கிட்ட இருக்கலாம்? பிதா வேணுமா, இயேசு வேணுமா, பரிசுத்தா வேணுமா? இப்ப
எல்லாம் கொலோபரேஷனாக இருக்குது. விதா வேணுமா? மத்தை படிச்சிட்டியாமா? அது பாதியோடு விட்டாச்சு. சீக்கிரம் படிங்க. மத்தை 1ஆம் அதிகாரம். அவர் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமா தட்டாச்சு. அடுத்தது படிங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. உற்பத்தியாகிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பழைய பேர் என்னன்னு சொன்னாங்க. அப்ப இங்க எப்படி மாறுச்சு? இங்க எப்படி மாறுச்சு புரிஞ்சுக்கங்க. ஏன்னா வேதத்துல எல்லாமே அடிக்க முடியாது. இப்ப பேசுறேன்னாக்க நான் 4 வாரத்தை தான் 40 மணி நேரம் பேசிட்டு இருக்கேன். ஆனா இயேசுங்கிற நாமம் சந்தேகம் இல்லாத நாமம். என்ன இல்லாத நாமம்? யாருக்கு இருந்துச்சு? யோசேப்பை கழுவுறதுக்கு இயேசு தேவைங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? யோசேப்பை கழுவுறதுக்கு ஒரு இயேசு தேவை. அவன் இயேசுவை பயன்படுத்தி இருந்தானாக்கா அவனுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்காது. அவன் நேரடியா போல்டா சொல்லியிருப்பான், நான் பார்த்துக்கிறேன், என் மரியாதையோட வயிற்றுல பிறகு தேவனுடைய பிள்ளைன்னு அவன் ஒரு டிக்ளரு பண்ணியிருப்பான். ஆனா அடுத்த வசனம் சொல்லிக்கிறது, சீக்கிரம் படிங்க. நடந்தது. அப்போ அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல். இது யாருக்கு சொல்றாங்க? இது கிறிஸ்துவுக்கு படிப்போம். இது யாருக்கு சொல்றாங்க? யோசேப்புக்கு சொல்றாரு. கபில் தூதன் யோசேப்புக்கு சொல்றாரு. இது பழைய காலத்துது, நீ அதை புரிஞ்சிக்கலையா? அதனாலதான் தாவீது வம்சத்து யோசேப்புன்னு சொல்றாரு. வம்சத்தை என்ன சொல்றாரு? நீ தாவீது வம்சத்துல இருக்கிற, நீ இதை கேட்டுக்கலையா, தெரிஞ்சுக்கலையா? படிமா, சீக்கிரம் படிச்சிருமா. அவள் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாக சொன்னார். என்ன சொன்னாருங்க? இம்மானுவேல். என்னைக்காச்சும் இயேசு இம்மானுவேல்னு கூப்பிட்டுருக்கோமா? கூப்பிட்டுருக்கோமா? எவ்வளவு பாட்டு பாடுறோம், இம்மானுவேல்னு பாட்டு பாடுறோமா? நான் எழுதி இருக்கிறேன். எதுக்கு சொல்றேன்? இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு. இப்ப இயேசுகிட்ட தேவன் இருக்கிறாரா, இல்ல இயேசு ஏத்துக்கிட்ட நான் தேவன் என்ற இருக்கிறாரா? இயேசு இருக்காரா, ஏற்று இருக்காரா? அப்ப புரிஞ்சிக்க வேண்டிய காரியம், அவர் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு தான் இயேசு பூமிக்கு ஃபில்டர். இன்னைக்கு அவர் வாழ்க்கை எல்லாத்தையும் அசுத்தத்தை நீக்க வந்தவர். அப்படி அசுத்தத்தை நீக்கவர்னா இயேசு சொந்த ரட்சகர் ஏத்த என்ன இருக்க கூடாது? எத்தனை ஊழியக்காரங்க. ஒரு ஃபாதர், அவர் பிஷப் தெரியல, அவர் சொல்றாரு, இவர் தான் டான்ஸ் ஆனாரா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபாதர் டான்ஸ் ஆனாருன்னு எப்ப போட்டி போட்டு விடுறாங்க, பேஸ்புக்ல போடுறாங்க. முதல் டான்ஸ் ஆனது ஒரு அழில சொல்றோமா? அவர் வளர்ந்த வளர்ப்பு என்ன இருந்துச்சு? வளர்ந்த வளர்ப்பு எங்க இருந்துச்சு? அவர் ஒரு பரிசுத்தமான இடத்துல தான் இருந்தாரு. மூளை அதிகமானோன்னு வெளியே வந்தாரு. வெளியே வந்து எங்க போயிட்டாரு? டான்ஸ் ஆட போயிட்டாருங்க. கடற்கரையில் டான்ஸ் ஆடுவாரு, காட்டு மேல டான்ஸ் ஆடுவார். இப்ப இவர் சபையில தான் ஆடினாரு, காட்டுலயும் மேட்லயும் ஆடல. ஆனா வெறும் மனசு எங்க ஆடினாரு? எல்லாத்துலயும் ஆடினாரு. கேமரா வந்தது போதும், எல்லாமே வித்தியாசமா. இயேசு தலை மேலதான் ஏறி ஆடாத அளவுக்கு வச்சிருக்காங்க. அப்ப சிந்தனைகள் எதுல இருக்கு? நம்மளுடைய மூளை எதுல இருக்குங்க? நம்ம மூளை எதுல இருக்குது? நம்ம மூளை எதுல இருக்குது? இப்ப 3 நாமத்தை பார்த்தாச்சு. இப்ப எம்மானுவேல்னா தேவன் என்னோடு.
இயேசுங்கிறது ஃபில்டர், நான் சுத்தப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவிங்கிறது என்னுடைய சிந்தனை, என்னுடைய சிந்தனை. பரிசுத்த ஆவிங்கிறது என்னுடைய சிந்தனை. என்ற பரிசுத்த ஆவி இருந்தாதான் அந்த ஃபில்டர்ல வடிகிறது மேல இருக்க அழுக்கெல்லாம் தள்ளிட்டு அதுக்கு கீழே இருக்க வார்த்தை, என் தேவனோடு நான் இருப்பேன். இருக்க முடியுமா? ஆனாதான் சொல்றாரு, வேதத்துல நிறைய காரியங்கள் சொல்றாரு. மத்திய 28ஆம் அதிகாரம் 18 கடைசி வரை பார்த்தோம்னா, உலகத்திலே எனக்கு வானத்துக்கு கீழே எல்லாமே அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எப்ப அது எதுக்காக அந்த வசனம் எதுக்கு வந்துச்சு? எதுக்குங்க வந்துச்சு? யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்றாரு. அப்படியே படிங்க. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும். போதும். பாத்தீங்களாங்க என்ன இருக்குதுங்க? அவர் அதை கடைபிடிச்சதுனால அவருக்கு பிதா அதிகாரம் கொடுத்தார். என்ன அதிகாரம் கொடுத்தார்? வானத்துக்கும் பூமிக்கும் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சும்மா இயேசுக்கு அதிகாரம் கொடுக்கலங்க. அவர் கண்ட உருவத்தை கும்பிடல, கண்ட பேரோட போல, கண்ட இடத்துல உட்கார்ல, கண்ட இடத்துல பேசல. ஆனா பேசினது, நடந்தது, கொண்டது எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி செய்ததுனால அவர் ஒரு பரிசுத்தவானாய் வாழ்ந்தார். நேற்று ஒரு பேசுற, நீ இயேசுவா மாறி பாரு, இயேசுவா மாறி பாரு, முடியுமா? ஆனா கிறிஸ்தவர்கள் வச்சுக்கிறியே, இன்னைக்கு எப்படி மாறுறது? அப்புறம் கூட புள்ள வளர முடியல, அப்புறம் கூட புள்ள வளர முடியல. ஆனா பிள்ளைக்காக அப்ப மாறிக்கிறோம். என்ன செய்யறோம்? பிள்ளைகளை பெத்துட்டாங்க, என்ன செய்யறது? ஆனா அவங்க அப்பா நான் பார்க்கல, அது விட்னஸ் சொல்றார், என்னை பார்த்தவன் என் பிதாவை பார்த்தான். எவ்வளவு சாட்சிங்க! இன்னைக்கு நான் சொல்லுவேனா, யார் இருக்கிறது இயேசுன்னு நான் சொல்ல முடியுமா? என் சரீரத்தில் ஓடுற ரத்தம் இயேசுவோட ரத்தம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? பேரு கட்டி இருக்கிறோம், மாலை கட்டி இருக்கிறோம், எல்லாம் தான் இருக்கிறோம், எல்லாம் அந்த கோயிலுக்கு போறோம், அங்க போறோம், வரோம். ஆனா இயேசுவா இருக்காரானா ஒரு பேர் இருக்க மாட்டோம். இதை சொன்னா சண்டை தான் வரும் ஒழிஞ்சு புத்தி மதங்கின ஜாதியா இருப்பார்கள். அப்ப என் நாமத்தை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். என் நாமத்தை, அப்ப என் நாமத்தை பரிசுத்தப்படுத்தணும். அதுக்காக தான் ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறப்ப ஆர்சியில பார்த்தீங்கன்னாக்க, எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊத்துறது, தவறு ஊத்துறதுல பெட்டி காசு. ஏன்னா அவங்களாம் ஃபில்டர் பண்ணுறவங்க. ஏசு அவர் ஃபில்டர் பண்ணாதான் பெட்டி காசு வந்தது. அதனால இப்போ கையில் வச்சுக்கிட்டு தாளாட்டி பேப்பர்னு சொல்லிட்டு அவன் என்ன பேர் சொன்னு அப்பதான் கேட்பான் அம்மாட்ட. அப்பதான் அவன் சொல்லுவான், கிரேசின்னு வைங்க, கிரேசி கிரேசி கிரேசி, சரியா போச்சு. அதை முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. சப்போ வாசலுக்கு என்ன இருக்கும்? மத்தியானம் பிரியாணி ஞாபகம் இருந்திருக்கும், கொடுக்கக்கூடிய காணிக்கை ஞாபகம் இருந்திருக்கும். ஆனா அந்த பிள்ளையோட கிரேசிக்கிற பேரு தெரியாதுங்க. ஆனா ஆர்சியில அவங்க செய்யறதெல்லாம் தப்பு கிடையாது, அதை நம்ம எடுத்துக்கிறது இல்ல. ஆர்சி மட்டும் ஒழுங்காக எந்த பெட்டிகாசு வந்திருக்காதுங்க. அப்ப பிள்ளைய போட்டு கொடுத்த உடனே அவர் வாங்கி சாமியை பாட்டில் வச்சுக்குவார். வச்சுக்கிட்டு சீசர்கள் இருப்பாங்க, அந்த ஏதாவது காலில் தொட்டு தடவி காலில் தண்ணி ஊற்றுவாங்க, தலையில் தண்ணி ஊற்றுவாங்க. அப்ப யாரு பேர் சொல்லுவாரு? பெத்த ஆயப்பனை கூப்பிட்டு இதற்கு என்ன பேர் வைத்திருக்கிறோ கூப்பிடுங்கள் என்று சொல்றார். ஒரு அழியில சொல்லுவோமா? நான் கூப்பிடுறது வைக்கல, நீ உன்னுடைய நாமம் என்ன நாமமா அந்த நாமத்தை அந்த பிள்ளைக்கு பேர் சொல்லு என்று சொல்வார்கள். அந்த தாய் தந்தைகள் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு இது மாதிரி பேர் வச்சிருக்கேன். சொல்லி முடிச்சோட நம்ம என்ன செய்வோம்? என் பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. அதை வளர்த்து ஆளாக்கி விற்கிறவங்களாட்டி அதை ஞானம், ஏன்டா ஞானஸ்தானம் கொடுத்தோன்னு இருக்குமா இருக்காதா? ஆனா ஆடை குளிப்பாட்டுற மாதிரி பைபிள்ல பெட்டி காசுல இன்னைக்கு வரை குளிப்பாட்டிட்டு தான் இருக்காங்க. எத்தனை கழுது மடிச்சு, எத்தனை மதுரையா மடிச்சு, ஏதாவது குதிரையா மடிச்சு, அந்த வரைக்கும்
தெரியல. இங்க இருந்து உட்கார்ந்து ஞானஸ்தானம்லாம் எடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. நான் பெண்டிகாஸ்ல தான் இருக்கோம், ஆனா அதெல்லாம் எடுக்க மாட்டேன்னு சொன்னவரு புருஷ முன்னாடிலாம் ஞானஸ்தானம் எடுத்து இப்ப என்ன செய்யறாரு கேட்டேன். இல்ல பிரதர், ஞானஸ்தானம் எடுக்கலாம் பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. அப்படி எங்கேயாச்சும் போட்டிருக்கான்னு நான் கேட்டேன். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அப்ப தண்ணி பரிசுத்த ஆவியை குறிக்கிறது என்று சொன்னேன். அதை இயேசு அதில் முழுகும் பொழுது அவர் முன்னாடி நடந்த 30 வருஷத்தை என்ன செஞ்சாரு? கழுவப்பட்டாருங்க. ஒரு அடையில சொல்லுவோமா? அதுக்கு மேல 3 வருஷம் வாழ்ந்ததுலதான் அவர் தேவனுடைய பிள்ளையாய் மாறினார். 3 வருஷத்துக்கு தேவனுடைய பிள்ளையா மாறினார். நம்ம 30 வருஷம் வரைக்கும் என்ன பிள்ளையா மாறுறோம்? பிசாசுக்கு பிள்ளையா மாறுறோம். தேவனுக்கு பிள்ளையா மாற முடியாது. அதனால சொல்லிட்டாரு, மகனை இறக்கிட்டு அவர் என்ன செஞ்சாரு? நீட்டா மேல உட்காந்துக்கிட்டாரு. என் மகன் என்ன சொல்றானோ செய்யுங்க. எப்படி சொன்னாரு? என் மகன் என்ன சொல்றானோ அதை செய்யுங்க. மகன் சொன்னது இதுவரைக்கும் யாருமே கேட்டுப்பாங்கனாக்க நான் அவங்களுக்கு நான் அடிமைப்பட்டவனா இருப்பேன். இயேசு மாதிரி நான் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜீவன் இருக்காது. ஆனா இன்னைக்கு என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள். அப்ப நான் இன்னைக்கு என்ன செய்யறேன்? என்னதான் இருந்தா கூட அந்த சுத்தியிலும் பாத்தீங்கன்னாக்க இந்த கோபாலோடைய டெட் பாடி இருக்கும் பொழுது பார்த்தாக்க அதுல ஒரு மாலை கூட கிடையாதுங்க. ஒரே ஒரு அது காகித பூவா என்னன்னு தெரியல, அது மட்டும் போட்டிருக்காங்க. ஒரு அவ்வளவு சுத்தமா இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. அதே நம்ம வீட்டில் வச்சுட்டோம்னா என்ன இருக்கும்? மாலை கண்ணு தெரியாம, காது தெரியாம, மூஞ்சி தெரியாம அதை இழுத்துட்டு மூஞ்சிய பார்ப்போம். வர்றவனுக்கு கடனா மாலை போடணும். எங்களுக்கு வந்துட்டான ஐ விட்னஸ் மாலை. ஆனா முஸ்லீம்ல இன்னைக்கு வரைக்கும் நம்மள மாதிரி கேடு கட்ட ஜனங்க தான் என்ன செய்யும்? மாலை வாங்கிட்டு போவோம். அவங்க இது வரைக்கும் எப்படிப்பட்டதுதான் இருந்தாலும் சரி நீட்டா வருவாங்க, பார்ப்பாங்க, அல்லாஹ்க்கு துவா பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே மூடிடுவாங்க, பார்த்துட்டு மூடிடுவாங்க. ஏன் சொல்றேன்னா அவன் கடமையில இருக்காங்க. நம்ம இன்னைக்கு வரைக்கும் சாமியார் போதிக்கிறார், எல்லாம் செய்யறாரு. நேற்று 2 பிள்ளைங்க பேஸ்புக்ல பேசுது, நீங்க மாலை இதெல்லாம் வாங்கி போடுறதுக்கு அந்த சாவு நடந்த வீட்டுக்கு ஒரு மொய் மாதிரி ஒரு நோட்டை எடுத்து போட்டு 100-200 வாங்கி கொடுங்க, அந்த குடும்பத்துக்குனாலும் பிரயோஜனமா இருக்கும். அந்த பூவை எங்க போட்டோம்? எங்க போட்டோம்? ஒரு மாலை 300 ரூபாய் 200 ரூபாய் இருக்கும். எல்லாம் ரோட்ல என்ன செய்யணும்? நம்மளே எழுதிருப்போம். நம்மளே இதே சாமி பூவை சாமிகிட்ட எடுத்த பூவை என்ன செய்வான்? மேல இருந்து கீழே வரைக்கும் சுத்தப்படுத்தி வச்சுக்கோம். நம்ம ஒரு அறிவு கட்ட மிருகம் தான் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? மிருகம் சொல்லலாம்ல. அதுக்குதான் அறிவு இருக்காது. ஏன்னா 5 அறிவு, நம்மளுக்கு 6 அறிவு. 6 அறிவு இருந்தும் அந்த 5 தான் ஓடிட்டு இருக்கோம். அதனால என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள். எப்படி என் நாமம் தரிக்கப்பட்டிருக்கீங்க? இப்போ உங்களுடைய நாமம் என்ன? பிதாவுடைய நாமமா? பரிசுத்தாவுடைய நாமமா? எந்த நாமம்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 14, 15, 16 சீக்கிரம் படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16. நல்லா கேட்டுக்கங்கம்மா. நம்ம இது மட்டும் தான் படிப்போம், 15 மட்டும் தான் படிப்போம். படிங்க, மேல படிங்க. 14 மேலும் நல்லா கேட்டுக்கங்க. ஒரு மனுஷன் இயேசுவை ஏத்துக்கணும்னா தேவனுடைய ஆவி எங்க வேணும்? எனக்கு உள்ள இருக்கணும். எந்த பேத்துக்கிட்ட இருக்குது? படிமா, சீக்கிரம் படிச்சிருக்கோம்.
நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். யாருங்க புத்திரரா இருக்கும்? தேவனுடைய புத்திரர். இருக்கிறோமா? இருக்கிறோமா? அப்ப தேவனோட புத்திரனா யாருக்கு ஈக்குவல்? தேவனுடைய இயேசுக்கு ஈக்குவலுங்க. அப்பதான் சொல்றாரு 15ல, பயப்படத்தக்க வேண்டிய ஆவி இல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறோம். அதான் பரிசுத்த ஆவிங்க. ஹalleluya. ஒவ்வொன்றையும் 3 வருங்க. 16 படிச்சிருப்பான். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே யாருங்க? பரிசுத்த ஆவியார் தாமே. நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். என்னங்க நம்மளுக்கு யார் சாட்சி கொடுக்கணும்? ஆவியுடனே சாட்சி. இப்ப இயேசு சாட்சி கொடுக்கணுமா, பிதா சாட்சி கொடுக்கணுமா, பரிசுத்தா சாட்சி கொடுக்கணுமா? ஆவியானவர் யாருக்கு சாட்சி கொடுக்கணும்? இப்ப எனக்கு பரிசுத்தாவுக்கு வந்து சாட்சி கொடுப்பாரா? எனக்கு கொடுப்பாரா? எனக்கு கொடுப்பாரான்னு கேட்கிறேன். பரிசுத்தா கொடுப்பாரா? பரிசுத்தாவை கொடுக்கிறது அடுத்தவங்க விட்னஸ் தான். பரிசுத்தா நல்லா கேட்டுங்க, என்ன ஆகுது? அடுத்தவங்களுடைய விட்னஸ் தான். போப்பு சார்லஸோடைய பிரான்சிஸோடைய காரியத்துல என்ன இருக்கு? போப்பு அவர் செஞ்சது இது வரைக்கும் ஒன்றும் சொல்லல, ஆனா இன்னைக்கு எல்லாருமே சாட்சியா சொல்றாங்க. அதான் ஹோலி ஸ்பிரிட். சாட்சி சொல்றதாங்க ஹோலி ஸ்பிரிட். நான் இறந்தனா எனக்கு பின்னாடி நடக்கக்கூடிய எல்லாருமே என்னை பத்தி நல்லா சொன்னா ஹோலி ஸ்பிரிட், எல்லாருமே கெட்டது சொன்னா பேட் ஸ்பிரிட். என்ன வரும்? பேட் வருமா, ஹோலினஸ் வருமா? இவ எப்ப போவான்னா இன்னைக்கு வரைக்கும். ஆனா இன்னைக்கு நான் கொடுக்கிறேன். அது 16 படிச்சிருக்கோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறார். சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் நம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. என்னங்க இருக்கு? நம்மளுக்கு எங்க இருக்குது? சுதந்திரம் இருக்கா? சுதந்திரம் இருக்கா? நீதிமொழிகள்ல ஒரு ஆளு சொன்னார், சொத்தெல்லாம் சேர்த்து வைங்க, பிள்ளைகளுக்கு வேணும். பைபிள்லயே போட்டிருக்கு. எங்க எனக்கு அப்படியே தெரியல. ஒரு கரெக்டா சொல்றார், நீதிமொழியில போட்டிருக்குங்க, பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைங்க. ஆனா அப்பதான் சொன்னேன், போய் வீட்டுல ரோமர் 8ஆம் அதிகாரம் படிச்சு பாரு, அதுல என்னென்ன சொத்து சேர்க்கணும்னு அதுல சொல்றாரு. அது படிமா, 17 படி. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. ஆமே. தேவனுடைய சுதந்திரரும் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. என்ன இருக்குங்களா? நம்மளுக்கு எதுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாரு? தேவன் சுதந்திரம், இயேசு கிறிஸ்து சுதந்திரம். படிங்க. கிறிஸ்துவுடன் கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடன் கூட பாடுபட்டால் படியாகும். என்னங்க இருக்குங்க? பாடுபட்டாதாங்க. அப்ப இன்னைக்கு பாடுகளை பட மாட்டங்க, முடியாதுங்க. நான் படப்படும் இருக்க வரைக்கும் போயிட்டு வராங்க, சந்தோஷமா எடுத்துட்டு போறோம். பூமியில கொடுத்தது எல்லாமே அனுபவிக்கதாங்க. ஒரு பன்னியும் நரியும் பேசிக்கிட்டான். பன்னியும் நரி தெரியுங்களா? என்ன கலர்ல இருக்கும்? ப்ரௌன் கலர்ல இருக்கும். பன்னி நம்ம கலர்ல இருக்கும். அது பேசிச்சான், நான் இந்த கலர்ல இருக்கேன், நான் வளர்த்தியா இருக்கிறேன், நீ இந்த கலர்ல இருக்க குட்டையா இருக்கிறேன்னு சொல்லிச்சான். எது? நரிக்கு நரி எப்போதும் கூட இருக்கலாம். அது சொல்லிச்சான், நீ சாப்பிடுறதெல்லாம் கழிவு பண்ணி போட்டு போயிடுற, அதை சுத்தம் பண்ண உனக்கு குனிய முடியாது, அதனால என்னைய குட்டையா படைச்சு இது மாதிரி சாப்பிடறதுக்கு என்னைய வச்சிருக்காருன்னு கடவுள் சொல்லிட்டான். அப்பதான் நரி சொல்லிச்சான், என்ன இப்படியா, நீ அதெல்லாம் சாப்பிடுவியா? அதெல்லாம் சாப்பிடலன்னா வெளியே என்ன நாரும்? என்ன நாரும்? வில்லேஜில் பார்த்தீங்கன்னா மனசு எவ்வளோ பேர் இருக்கானோ அவ்வளோ பேருக்கு அத்தனை பண்ணியிருக்கோம். வயலில் போனால் எப்படி இருக்கும்? நம்ம போய் இருக்க முடியாது.
இருக்க முன்னாடி அது வந்து வாய வச்சிடும். மைக் செட்டு கடை போட்டு வரப்போ மைக் செட்டுலாம் அப்படி ஒரு தோப்பத்தூரில் போயிட்டு வாங்க ஐயா. தோப்பத்தூரில் பாம்பு இருக்கா பள்ளி இருக்கா பள்ளி இருக்கான்னு தெரியாது. போயிட்டு வர வரைக்கும் அப்ப நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல், அப்ப மூணையுமே இங்க கொண்டாந்து சேர்த்துட்டாரு. 16-17 படிச்சுக்கோங்க. அவர் பிதாவுடைய மகிமையும் இயேசுடைய மகிமையும் பரிசுத்தாவின் மகிமையும் சேர்த்துட்டார். அப்ப என்கிட்ட என்ன ஆவி இருக்குது, என்ன நாமம் இருக்குது, என்ன வழி இருக்குது. அப்ப நான் பிதாவுடைய நாமத்தை வைத்துதான் 10 கட்டளை நான் கடைபிடித்து இருக்க வேண்டும். இயேசுடைய நாமம் என்கிட்ட இருக்க வேண்டாம், 2 கட்டளை நான் கடைபிடித்து இருக்க வேண்டும். பரிசுத்தாவி என்கிட்ட இருக்குமானால் அதனுடைய நாமம் எப்படி இருக்க வேண்டும்? நான் பூமியிலே ஒரு சாட்சியாய் இருக்க வேண்டும். பூமியில நான் எப்படி இருக்கணும்? சாட்சியா இருப்போமா? அதனால சொல்றாரு யோவான் 14-15 சீக்கிரம் படிச்சிருக்கோம். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் செய்வேன். நீங்கள் எப்படி இருக்காங்க? இந்த ஒரு வார்த்தை எனக்கு காலையில இருந்து ரொம்ப இதா இருக்கு. இப்ப இயேசுட அன்பா இருக்கிறோமா? இயேசுட அன்பா இருக்கமா? இயேசுட அன்பா இருக்கமா இல்லையா? இயேசுட அன்பா இருக்க முடியலையா? தெரியலையா? இப்ப பேசுறதுல இயேசு பத்தி நீ பேசுறியா? நான் வந்து இயேசு வந்து டம்மின்னு சொன்னேன். ஒவ்வொருத்தரையும் சொல்றேன். அவர் இன்னைக்கு வரைக்கும் என்னை பார்த்தோன்னே நீ சொன்னது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கல. அவன் இந்த வார்த்தையை போய் கேட்டா கேட்டா சொல்றோம். இயேசுடைய நாமம் ஒருத்தர் இருக்கா? படிமா சீக்கிரம் படி. என் நாமத்திலே எதை கேட்டால் எதை கேட்கணுங்க? எதை கேட்கணும்? கடவுள் சேர்ந்தது இணைத்து வைத்தது கேட்கலாமா? எனக்கு ஒரு கார் வேணும் கேட்கலாமா? எனக்கு ஒரு வீடு வேணும் கேட்கலாமா? காமனா போட்டாரு. நீ எதை கேட்டாலும் எனக்கு ஒரு நல்ல மரணம் வேணும்னு கேட்டிருப்போமா? ஒரு அலையில சொல்லுவோமா? என்ன கேட்டிருப்போமா? நல்ல மரணம். போன வீட்டுக்கு வருவேனான்னு எனக்கே தெரிய மாட்டாது. ஒரு நல்ல மரணத்தை கூடியா கேட்டிருப்போமா? ஆனா என் மனைவி கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நல்ல மரணத்தை சந்திக்க அவர் பரலோகம் வராது பூலோகம் வராது தெரியும். ஆனா அவருக்கு ஒரு நல்ல மரணத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு வீடை கேட்கிறோம், வாசலை கேட்கிறோம், பிள்ளைக்கு சீட்டை கேட்கிறோம், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், அதுக்காக உட்காந்து முட்டிக்கால் போடுங்க, எல்லாம் கேட்கிறோம். ஆனா இயேசு கிட்ட நான் என்னத்தை கேட்டேன்? இயேசு கிட்ட நான் என்னத்தை கேட்டேன்? அவருடைய நாமம் தெரிஞ்சு என்ன கேட்டார்? அவங்க அப்பாவிட்ட என்ன கேட்டாருங்க? பிதாட்ட என்ன கேட்டாரு? அப்பா உன் சித்தமா இருந்தா இதை நிறைவேற்ற, இல்லைன்னா இதை செய்து முடி என்று சொன்னார். அப்பதான் யூதாசு முத்தம் கொடுக்க வேண்டி கூப்பிட்டாரு. பிதாவானவர் கொடுக்கலன்னா யூதாசு முத்தம் கொடுக்க முடியாது, மத்தமும் கொடுக்க முடியாது. அன்னைக்கு விடுதலை பண்ணார். எங்க? கடைசி ஜெபத்துல அவருக்கு முடிஞ்ச உடனே அவருக்கு அப்பயே என்ன இருக்குது? ரத்தம் இருக்குதுங்க. அப்ப நான் எப்படி இருக்க வேண்டும்? நான் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல மரணத்தை கேட்போமா? சாவர வரைக்கும் சண்டை போடுவோம், சாவர வரைக்கும் பிரிவினை பேசுவோம், சாவர வரைக்கும் அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும். என் மகள்கிட்ட அடிக்கடி எனக்கு அது இப்ப சண்டை வரும். இதை வாங்கிட்டு வைப்போம், அதை வாங்கிட்டு வைப்போம், இதை ஏன்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு சொல்றது இருக்கு. அப்போ தீர்வு வாங்கி நீ இருக்க மாட்டேன் வாங்கி இல்லாட்டி தண்ணி சோறு எப்போதும் ரெடியில என்ன இருக்குது? சோறை ஊத்தி இறங்காதா? ஊர்வாத்துக்கு வைக்கலாம். அதுக்கு கறியா கேட்க முடியும்? மாடா சாப்பிட்டுதான் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆனா சட்டையில மட்டும் எரும மாட்டு எல்லாட்டாக்க விடுவானா, வந்து கை கொடுப்பானா? சொல்லுங்க பார்ப்போம். அவன் கறி கொடுத்தவனே கேட்கணும், எரும மாட்டு ஜாதியா நீங்களாம்? நாக்க என்ன சொல்லுவோம்?
சொல்ல நம்ம எதை பத்தி கவலைப்படுறதில்ல. வெறுத்துச்சா, கடிச்சு துப்புனோமா, முடிஞ்சு போச்சு. ஆனா என் நாமம் தரிக்கப்பட்டிருக்க, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜாதி யாருங்க? கணவனை சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்டது யாரு? பிதாவுடைய நாமமா, இயேசுடைய நாமமா, பரிசுத்தாவுடைய நாமமா? அப்ப சொல்றாரு, வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சொன்னாரு மத்தேயு 10ஆம் அதிகாரம் 20, 21, 22. சீக்கிரம் படிங்க. எதை படிக்கிறோமா? மத்தேயு 10ஆம் அதிகாரம். சீக்கிரம் படிங்க. யாருங்க? யாருங்க? இப்ப சண்டையில பேசுறது நம்மளா இல்ல பரிசுத்தாவியா? இப்ப சண்டையில பேசுறோம், பைபிள் பேசுனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? நீயும் சொல்ற நல்லா பாட்டு பாடுறோமா, நல்லா பாட்டு பாடுற, நல்லா ஒர்ஷிப் பண்ணுன்னா சொல்றோம். எவ்வளவு இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யறோம்? அது முடிஞ்சோன்னு எப்ப மைக்க கீழே வைக்கலாம் போய். ஆனா சண்டையில பார்த்தா மேல இருக்க அங்கோஸ்தர் கீழே விழுந்தா கூட நம்ம எப்படி நிற்போம்? அப்படியே நிற்போம். அம்மா பேசக்கூடாட்டி மகன் என்ன செய்ய? 2 வார்த்தை படபட படபட. நீ சின்ன பிள்ளைல சேராதம்மா. அப்ப எங்களுக்கு உரிமை இல்லையா? உரிமை இல்லையா? எதுல உரிமை? பரிசுத்தாவி உரிமை வச்சுக்க, பரிசுத்தாவி உரிமை வச்சுக்க. உரிமை ஒரு நாளைக்கு வீணா போயிடும். நீ போகக்கூடிய இடம் மாறி போயிடும். நீ வாழக்கூடிய வாழ்க்கை மாறி போயிடும். அதனால இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ உனக்கு என்ன நாம வேணும்னு இன்னைக்கு எழுது. உன் ஆதார் கார்டா இருந்தாலும் ரேஷன் கார்டா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னுடைய நாமம் இதுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாக மாறிப்பாரு. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. படிச்சிருமா? சீக்கிரம் படிச்சிருமா? பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். யாருங்க என்கிட்ட பேசுறது? அப்ப சண்டையில யார் என்கிட்ட இருக்கா? உலகத்தின் அதிபதி என்கிட்ட இருக்கானா இல்ல வானத்தின் அதிபதி என்கிட்ட இருக்காரா? யாரு உலகத்தின் அதிபதி? யாரு என்கிட்ட கூடியிருக்கிறது? யாரு? கையில பைபிள் இருதயத்தில் இருக்கிறது. கொஞ்சம் சிந்தி பாருங்க, படிங்க. அந்த வசனத்தை படிச்சு பாருங்க எப்படி இருக்கு. படிமா. பேசுகிறது நாங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறவர். சரிங்க. இப்ப நான் இவ்வளவு நாள் பேசுனது, இப்ப நான் பேசுனது யாரு பேசியிருப்பா? இப்ப நான் பேசுனது இப்ப பேசியிருப்பேன். வீட்டுக்கு போனோன்னு பேசுறது யார் பேசுவா? என்ன பேசுவா? இப்ப இங்க பரிசுத்த ஆவியில பேசிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியில இருந்தாலும் ஒரு கற்பனையில. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், அப்ப நம்மளுடைய செயல்கள் பரிசுத்த ஆவி நம்ம மத்தியில் எங்க இருக்கணும்? இருக்கா? பரிசுத்த ஆவி இந்த வீட்டுக்கு சத்தம் வருமா? சமாதானம் வருமா? கோபம் வருமா? கொள்கை மாறுமா? விட்டு கொடுக்குற என்ன வருங்க? பரிசுத்த ஆவி என்ன இருக்கும்? விட்டு கொடுக்குற என்ன வரும்? படிச்சு சீக்கிரம் படிச்சோம். 22 சீக்கிரம் படிச்சு. சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என்ன செய்யறாங்க? நம்மள்ட்ட என்ன ஆவி இருக்கனால? உலகத்தின் ஆவி இருக்கிறதுனால தான் அதை எழுதியிருக்காரு. அம்மாவை திட்டுறது, அம்மாவை பேசுறது. பேசுவோமா? பேசியிருக்கோமா? விட்டு கொடுங்க. ஏன்னா நான் எவ்வளவு நாள் இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஒவ்வொரு நாளுமே என்ன இன்னைக்கு கையெல்லாம் அப்படியே வலிக்குது. மைக்கே தூக்க முடியல. என் வாழ்க்கை சொன்னேன்.
அதனால யாராச்சும் பேசி நின்றுட்டாக்க நான் என்ன செய்வேன், ஒரு சேர்ல உட்காந்து நான் பாட்டு தூங்கிட்டு இருக்கேன். படிக்க சீக்கிரம் படிக்கிறேன். சகோதரனையும் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். எழும்பி என்ன சொல்ல, என் நாமத்தின் நிமித்தம் என்ன இருக்குன்னா, அப்ப என்ன போடுறது, சண்டை போட சொல்லியிருக்காரா? என் நாமத்தினால் எல்லாரும் பாதிக்கப்படுவீர்கள், முடிவு பெரியதும். அப்ப நிலை நிற்கிறது என்னங்க அர்த்தம்? நிலை நிற்பதுன்னா என்ன அர்த்தம்? சண்டையில நிலை நிற்குன்னா என்ன இருக்கணும்? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், அவர் இறந்து போயிட்டார், சண்டை போடாதா, அவன் பேசுற உனக்கு சண்டை வரதாட்டா செய்யும். அப்ப நீ என்ன செய்ய, காதை பொத்திக்க, கையை வச்சு பொத்திக்காத, எனக்கு காது இல்லைன்னு நினைச்சு பாரு, காது கேட்காதுங்க. அன்னைக்கு நான் அவரே 1000 தடவை திட்டிருக்கேன். அப்ப அவன் செய்ய உனக்கு பிடிக்காது, கண்ணை முடிக்க. அவன் செய்யற ஒரு எடுத்து பேசுற மாதிரி இருக்கு, வாயை மூடிக்க. இத மூடுனாக்க என்ன இருக்குது, நிலையான வாழ்க்கை கிடைக்கலாம். படிங்க, சீக்கிரம் படிச்சிருந்தேன், சீக்கிரம் படிச்சிருந்தேன். ஆமா, நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம எப்படி இருக்கோங்க, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுறார். முறைவர்கள் படிக்க போறோம். இப்ப யோவான் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது. சரி, 22 படிங்க. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் படும். நிலை நிறுத்திருந்தாக்க எனக்கு என்ன இருக்கும், சந்தோஷம் இருக்கு. யாருக்கு? பிதாவுக்கு, இயேசுக்கு, பரிசுத்தாவிக்கு சந்தோஷமா இருக்க வேண்டும். என்னுடைய சரீரம் அப்படி சீக்கிரம் படிச்சிருக்கோம். உங்களிடத்திலே எடுத்து போட மாட்டான். என்ன இருக்குங்க, என்ன கேட்க மாட்டோம். அன்னைக்கு ஏதாச்சும் கேட்போமா, எனக்கு காரு வேணும், வீடு வேணும். அவர் தேவைக்கு அவர் பூர்த்தி செய்யக்கூடியவர். என்ன செய்யணும், ஏது செய்யணும் நம்மளோட அவருக்கு தெரியுமா தெரியாதா? படிமா 23 படிச்சு. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. அப்ப பிதா இடத்துல என்ன கேட்பாரு, இயேசு என்ன கேட்டாரோ அதான் கேட்டார். இயேசு என்னைக்கு கார் கேட்கல, பொண்டாட்டி கேட்கல, புள்ளைய கேட்கல, ஒண்ணும் கேட்கல. அப்ப இயேசு என்ன கேட்டாரோ அதை கேட்கிறவன் தான் கிறிஸ்தவன். அந்த வசனத்தை கருத்து நல்லா. இந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். உலகமும் உலகத்தில் உள்ள அனைத்துமே அழிந்து போறது போய் கேட்டோம்னா அது தருவாரா? நம்ம லஞ்சம் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். ஆனா அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, சீக்கிரம் படிங்க. இதுவரை நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. ஏன்னா அவர்கிட்ட நம்ம கேட்கறது அவர் விருப்பத்துக்கு நம்ம என்ன கேட்கல, அவர் விருப்பத்துக்கு உரியதை நான் கேட்கல. அவர் விருப்பம் என்னன்னு கேளு. புருஷன்கிட்ட போய் ஒரு யானை கேட்டா வாங்கி தருவானா? கேளுங்க பார்ப்போம். புருஷன்கிட்ட போய் பூனை கேட்டா கூட பிடிச்சாது கொடுத்துருவான், யானை கேட்டா தருவானா? அப்ப யார்கிட்ட என்ன கேட்கணும், எதை கேட்கணும், எப்படி கேட்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நான் பூமியிலே கிறிஸ்துவோட இருக்கக்கூடிய ஒரு காரியமா இருப்பேன். படிச்சோம் அந்த 24 படி. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக் கொள்வீர்கள். அப்ப நான் கேட்கறது என்ன இருக்கு, சந்தோஷமானதை கேட்கணும். என்ன இருக்குது, இருக்கா பாருங்க. சந்தோஷமா இருக்கிறதுக்கு
நேரம் ஆயிட்டதுனால வெளிப்படுது விஷயம் 2 வசனத்தை மட்டும் படிச்சு ஜெபம். வெளிப்படுது விஷயம் 14ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் படிச்சுங்க. வெளிப்படுது விஷயம் 1-14ஆம் பின்பு அதிகாரம். நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலை மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் யாருடைய பிதா நாமம் போட்டிருக்காருங்க? அவருடைய பிதாவின் அப்ப நம்மளுக்கு இது வரைக்கும் பிதாவின் நாமம் நம்மளுக்கு இருக்கா? இருக்காங்க. நல்லா படிச்சுக்கிறது. ஏன்னா அப்பா பிதாவே அன்பான பாட்டு பாடுறதுல பிரயோஜனம் இல்லை. பிதாவே நீ சொந்த ரட்சகராயிருக்கியா, இயேசு சொந்த ரட்சகராயிருக்கியா, பரிசுத்தாவி சொந்த ரட்சகராயிருக்கியா. அதனாலதான் அவர் சொல்றாரு, பின்பு நான் பார்த்த போது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம். யாருடைய நாமங்க? அவருடைய பிதாவின் நாமம். என்னுடைய பிதா இல்ல. இப்ப எப்பா பிதாவை கூப்பிடுறவங்களா பிராடுக்காக படிமா, சீக்கிரம் படிமா. அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த என்ன இருக்குங்க? எழுதப்பட்டிருந்த 1,40,000 பேர் நிற்க கண்டேன். ஒரு அலையில சொல்லுவோமா? நெத்தியில நம்மளுக்குள்ள எழுதியிருப்பாங்களா? இந்த லட்சத்துல நம்ம உள்ள இருப்போமா? தெரியாது. அடுத்த வருஷத்தை சீக்கிரம் படிச்சிருங்க. அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கண்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களில் வாசிக்கிற ஓசையை போலிருந்தது. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் நான் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளுங்க. ஆனா நம்ம வெண்டிகாசத்துல எல்லா பாட்டையும் யார் பாடுவா? எல்லாரும் பாடுவாங்க. 5,000 பேர் இருந்தாலும் 5,000 பேர் பாடுவாங்க. அது பாடியில பாடுவா, எல்லாருக்கும் பாடுவா. ஆனா இங்க சொல்றாரு, நெற்றியிலே என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் பாட்டு, பிதாவுடைய பாட்டு, இயேசுடைய பாட்டை ஒருத்தர் தான் எழுதியிருக்காரு. மத்தேயுல எழுதியிருப்பார். அவர் திரும்ப அப்பர் கொடுக்கறப்பதான் புது பாட்டை பாடினார் என்று. என்ன பாட்டு இது வரைக்கும் தெரியுமா? அந்த பாட்டு யாருக்கு தெரியுமா? 1,20,040 பேருக்கு, 44,000 பேருக்கு தான் அந்த புது பாட்டு தெரியுங்க. மற்றவங்களுக்குலாம் தெரியாது. ஏன்னா நாம அவன் வேற நாம, இது வேற நாம. அப்ப அடுத்த வருஷம் சொல்றாரு, சீக்கிரம் வரீங்க. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களும் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. என்ன இருக்கு? நம்மள நித்திய சுவிசேஷத்தை உடையவனா இருக்கணும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணுங்க? என் நெத்தியில பார்க்கறதுனால அவனுக்கு வேற புஸ்தகம் கையில இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா வெளிப்படை விஷயம் 7 படிப்போமா? வெளிப்படை விஷயம் 22ஆம் அதிகாரம் 3 பாருங்க. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டியதில்லை. தேவனாகிய கர்த்தரை அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். எப்படிங்க? 4 படிக்கிறியாமா? அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவர் சமூகத்திலே தரிசிப்பார்கள்.
அவர்களுடைய நாமம் அவர்களுக்கு அவர்கள் நெற்றியிலே இருக்குங்க. நம்ம நெற்றியில எங்க இருக்குதுங்க? இருக்கா? தெரியுமா? தெரியாது. அது நெற்றியில எங்க இருக்குதுன்னு பாருங்க. அதே வெளிப்படுத்து 13ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை படிங்க. அந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது இலக்கத்தையாவது தவிர கூடாது. இருக்கிறது. மேல 16 படிமா. சிறியோர், தரித்திரர், சுயதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படி. ஒரு அலையில சொல்லுவோமா? இப்ப என்ன முத்திரை இருக்குங்க? நான் இங்க முத்திரை, நான் 3 முத்திரை போட்டிருக்கேன். பிதாவின் முத்திரை, இயேசுவின் முத்திரை, பரிசுத்தாவின் முத்திரை. பிதாவுடைய நாமம், இயேசுடைய நாமம், பரிசுத்த நாமம். இதெல்லாம் ஒண்ணா இருக்க முடியாது. ஒண்ணு சொல்றோம், ஆனா ஒண்ணா இருக்க முடியாது. எல்லாம் எப்போ ஒண்ணாகும்? எல்லாத்தையும் கற்று தீர்ந்தவனுக்கு ஒண்ணா இருக்கும். கத்துக்கிட்டவனு இருக்காது. கத்து தீர்ந்து இருக்கணும். பிதாவு முழுசு தெரிஞ்சு இருக்கணும், இயேசு முழுசு தெரிஞ்சு இருக்கணும், பரிசுத்தாய் முழுசு தெரிஞ்சு இருக்கணும். அப்படிப்பட்டவன் சொல்றாரு. படிச்சுமா சீக்கிரம். அடுத்த 6வது வசனத்தை படிங்க. 22:6. பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனத்தை உண்மையும் சத்தியமானவர்கள் சம்பவிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒரு அழகியா சொல்லுவோமா? இப்ப என்ன இருக்குதுங்க? ஜீவ புஸ்தகம் கையில் இருக்கா? இருக்கா? கொஞ்ச நேரம் கண்களை போடுங்க. கொஞ்ச நேரம் கண்களை போடுங்க. நான் எந்த நாமத்தில் ஆரம்பத்தில் கேட்டேன்? நாமம் தரிக்கப்பட்டவர்களே, என் நாமம் தரிக்கப்பட்டவர்களே. நான் எந்த நாமத்தில் இருக்கேன்? நெற்றில் இருக்கேனா? இல்லை, எங்க இருக்க? பிதாவுடைய நாமமா, இயேசுவின் நாமமா, இல்லை பரிசுத்தோடைய நாமமா? லேசு இல்லைங்க. இதுதாங்க பரலோகம் போகும். ஒரு ரேஷன் கார்டு நாங்கள் என் மனைவி சேர்க்கிறப்ப ஆதார் அட்டை எடுத்துருவாங்க. ஆதார் அட்டை குடிக்க என்னன்னு கேட்டோம்னா அன்னைக்கு பிரச்சனையாக இருக்குது. என்ன செஞ்சேன்? செராக்ஸ் எடுத்து கொடுத்தேன். ஆனால் ஆதாரத்தை இயேசு போச்சப்ப எந்த ரேஷன் கார்டும் இல்லையே. யோசேப்பு அரிமத்தியா ஊரானாங்க. யோசேப்பு தூக்கிட்டு வந்தான். தூக்கிட்டு வந்து அவன் பாட்டு அடக்கம் பண்ணிட்டு அவன் பாட்டு போயிட்டான். அவனை தண்ணி ஊத்துறானா என்ன ஊத்துறானா தெரியாது. ஆனா தேவன் அதை செய்ய ஒழுங்கு கரவியமா செய்தார். அப்ப நான் எப்படி இருக்க வேண்டும்? எந்த நிலையில இருக்க வேண்டும்? என்னுடைய நாமம் என்ன? என்னுடைய வழி என்ன? என் கட்டளை என்ன? நான் யாரை முத்தமிட்டேன்? யாருடைய வார்த்தைகளை கேட்டேன்? யாருடைய பேச்சை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்? இன்னைக்கு மாறுவதற்கு ஒரு வழியை தேடுவோமா? வழியை தேடுவோமா? சோத்திரம் ஐயா, சோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆண்டவரே, யோவான் 14:14 கேட்கிறோமே, என் நாமத்தினால் எதை கேட்டால் நான் தருவேன் என்று சொன்னீரே. ஒரு நாமத்தினால் ஆண்டவரே
அப்பா நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர், அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டது இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவரே. அப்பா நாங்கள் மனம் மாறுவதற்காக ஆண்டவரே எந்த நாமத்தை நாங்கள் தரித்திருக்கிறோம் ஐயா, எந்த நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். இந்த 1,44,000 பேருக்கு கொடுத்த அந்த நாமத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா. எந்த நாமத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா? 1 யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ல் நாங்கள் வாசிக்கிறோம், உலகத்தில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை காட்டி உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று அப்பா உன் நாமத்தை நாங்கள் தரித்திருக்கிறோம் ஐயா. அப்ப அந்த நாமம் ஆண்டவரை எங்களுக்கு உயர்த்துவதற்காக உன் கிருபையும் வல்லமை ஆண்டவர் அப்பா ஆற்றலை இந்த வார்த்தைகளை கொடுத்தைகளை வழிநடத்தியிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உன் நாமம் ஆண்டவரே எப்போது எங்களோடு இருக்க முடியாது, அந்த நாமத்தின் வழியாக வாழ்வதற்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உன் நாமத்துல கேட்கிற அனைத்தையும் நான் பெற்றுக்கொண்டே நீ விசுவாசிங்க என்று சொன்னீரே அப்பா. மார்க்கு நற்செய்தி 11:24 ஆண்டவரே ஜெபத்துல எதெல்லாம் கேட்டீங்களோ பெற்றுக்கொண்டேன் விசுவாசிங்க என்று சொன்னீரே. உன் நாமத்தினாலே கேட்ப அனைத்தையும் ஆண்டவரே உன் கிருபையால் வல்லமையால் ஆண்டவரை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறவையா. உன் வல்லமை ஆற்றல் பெற ஆண்டவரை எங்களோடு கடந்து வந்ததற்காக கோடான கோடி நன்றி செலுத்தி ஆண்டவரை மீட்பர் ரட்சகருமாக இயேசுவே திருக்கரத்தில் எங்களை தாழ்பணிந்து அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.